ஹலோ ஹாய் வணக்கம். இன்றைக்கி நான் பேச வந்த சாப்டர் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 29/10/2025. என்னால் இந்த டேட் வந்து மறக்க முடியாத ஒரு நாள். ஏன் அப்படின்னா இன்றைக்கி தான் என்னுடைய அப்பாவோட நினைவு நாள். அதாவது வந்துட்டு தீபாவளிக்கு தான் இறந்தாங்க. ஏன்னா தீபாவளிக்கு அந்த டேட்டே வராது. 29 தான். 29 தீபாவளி இந்த வருஷம்லாம் முடிஞ்சிருச்சு. போன வருஷம்லாம் தீபாவளிக்கு முன்னாடியே சாமி கும்பிட்டுட்டோம். இந்த வருஷம் தான் தீபாவளி முடிஞ்சு நாங்கள் கும்பிட்ருக்கோம். கும்பிட்ருக்கோம் அப்படி இல்லை. என்னை இன்வைட் பண்ணவே இல்லை. அதுக்காக நான் வருத்தப்பட போகிறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய மூடு என்னவோ, அவங்க நான் எதுவுமே செய்யலைங்கிறாங்க. ஓகே, நோ ப்ராப்ளம். அவங்க என்னை கூப்பிடாதது எனக்கு அடுத்த பிரச்சனை தான். என்னுடைய அப்பாவை நினச்சி நான் வருத்தப்பட்டேனா, இன்றைக்கி இறந்துட்டாங்களா, அவ்வளோதான். என்னால் இன்றைக்கி ஏன் எதுவும் செய்ய முடியல அப்படின்னா, நான் செய்யக்கூடிய சூழ்நிலையில் எதுவுமே இல்லை. அதனால் நான் எங்கள் அப்பாவுக்கு எதுவுமே நான் செய்யலை. அதுக்காக துளியும் கூட நானும் வருத்தப்படலை. நோ ப்ராப்ளம். ஓகே, அதை நம்ம அதை பேச வந்தது அதுவும் கிடையாது. என்ன அப்படின்னா, ஒரு ஜாப்க்காக அப்ளை பண்ணியிருந்தேன். நாளைக்கு நமக்கு இன்டர்வியூவில் நான் செலக்ட் ஆகிறேனா, ரிஜெக்டட் ஆகிறேனா, இல்லை கவர்மெண்ட் பணம் வாங்கிட்டு அதை செய்யுதா, எப்படி இதுக்கு முன்னாடி ஆள் போட்டுட்டாங்களா, அதெல்லாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது. சாரிங்க, வீடியோ இடையில கட் பண்ணிட்டேன். ஏன் அப்படின்னா, இங்கே ஸ்ட்ரீட்டில் ஒரு 10 டாகுங்க இருக்கும். அதுங்க எல்லாமே அதாவது ஏதோ ஒரு மாதிரி ஒரு சவுண்டை விட்டுட்டு வேகமாக எல்லாம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. அதனால் நான் வீடியோவை கட் பண்ணிட்டேன். நீங்கள் வீடியோவில் பார்த்தாவே தெரியும் பேக்ரவுண்டு சவுண்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் நானும் சொல்கிறேன். இந்த கவர்மெண்ட் எப்படி செயல்படுது அப்படிங்கிறத என்னுடைய இன்டர்வியூலேயே தெரிஞ்சு போயிடும். ஏன்னா எல்லா தகுதியும் இருக்கிறவங்க செலக்ட் ஆகுறாங்களா, இல்லை பணத்துக்கு தான் இங்கே மதிப்பா அப்படிங்கிறது எனக்கு ஒன்றும் தெரியல. இதுக்கப்புறம்தான் எங்களுக்கு தெரிய போகுது அது என்ன அப்படிங்கிறது. ஓகே, கவர்மெண்ட்டில் என்ன அவங்க பண்ணுறாங்கங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும், நமக்கு ஒன்றும் தெரியாது. இதுக்கு முன்னாடி சிஎம்க்கு ஒரு கம்ப்ளைண்ட் போட்டிருந்தேன். இந்த மாதிரி ஜாப்லாம் வைக்கிறீங்க, ஆனால் இதுக்கு அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதை அவங்க ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டாங்களா, இல்லை எடுத்துக்கலையா அப்படிங்கிறது அவங்க எனக்கு சொன்னது என்னென்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நான் சிஎம்க்கு கால் பண்ணி நான் பேசுகிறேன் அப்படின்னா, அவங்க என்கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் ஏன் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதி போகக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு சிஎம் கால் அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த கால் அட்டன் பண்ணி பேசுகிற அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லுது, ஏன் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் பாஸ் பண்ணி போகக்கூடாது, நமக்கு அந்த மாதிரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதுறதுனா ஏன் இந்த மாதிரி ஜாப்லாம் அறிவிக்கிறாங்கன்னு தான் நானே கேட்குறேன். அவசியம் இல்லைல்ல, தெரிஞ்சவங்க பணத்தை வாங்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு போடலாம்ல. வேஸ்ட்டாக நாங்கள் அந்த 100 ரூபா கட்டி அதுக்குள்ளே போகிறோம். அதாவது இப்போ எங்கள் மாவட்டம் அப்படின்னா, திருச்சி மாவட்டம் அப்படின்னா, அந்த மாவட்டத்தில் இருக்க ஆட்சியருக்கு நாங்கள் கலெக்டருக்கு 100 ரூபா பே பண்ணுறோம். அது ரிட்டனும் எங்களுக்கு கிடையாது. ஓகேங்களா? அப்படி இருக்கும்போது என்ன மாதிரி பொண்ணுங்க அப்படிங்கும்போது ஒரு 10 பேர் பே பண்ணாலுமே அவங்களுக்கு அன்றைக்கி ஒரு நாள் வருமானமே 500 ரூபா. ஒரு நாளைக்கு நான் சொல்கிறது. அப்போ பார்த்துக்கோங்க, ஒரு நாளைக்கு 500 10 பொண்ணுங்க தான் பே பண்ணுவாங்களா? கிடையவே கிடையாது. அங்கே இன்டர்வியூவில் போய் பார்த்தா தான் தெரியும் எவ்வளோ பேர் பே பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேர் செலக்ட் ஆக போகிறாங்க. ஏன்னா அது ஒரே ஒரு ஆளுக்கான பதவி மட்டும்தான். அதுக்கு எவ்வளோ பேர் போட்டி போட்டுட்ருக்காங்கன்னு தெரில. இதுக்கு முன்னாடி எவ்வளோ அமௌண்ட்டு பே பண்ணியிருக்காங்கங்கிறது தெரியல. போனால் மட்டும்தான் தெரியும் நமக்கு அது என்ன அப்படிங்கிறது. அதையும் போய் பார்க்கலாம், அது என்ன தான் ஃபீட்பேக் அப்படின்ட்டு. நாளைக்கு உங்களுக்கு நான் அதையுமே அந்த வீடியோவே காட்டுறேன். ஓகேங்களா? இதுதான் நான் பேசணும்னு நினச்சேன். எதுவாக இருந்தாலும் நேர்மையாக செயல்படுங்க. அது நீங்களாக இருந்தால் சரி, நானாக இருந்தால் சரி. அதுதான், நேர்மை இல்லை அப்படிங்கும்போது நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. நேர்மை இல்லாத ஆட்சியை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒன்றுமே பண்ண போகிறது கிடையாது. அதுக்கு தான் மக்கள் ஒரு தடவையாவது மாற்றி பார்க்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்ல விரும்பலை. ஒரு தடவை மாற்றி பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான். ஏன்னா இப்போல்லாம் ஆனாவுன்னா இளைஞர் மேலே நிறைய கேஸ்லாம் போடுறாங்க. எதுக்காக அந்த கேஸ்லாம் போடுறாங்க அப்படிங்கிறது யாருக்கும் தெரியல. ஏன்னா நிறைய பேர்த்தோட லைஃப் வீணாக போகுது. நிறைய ஃபேக் நியூஸு ஃபேக்காக போடுறாங்க. அதெல்லாம் என்னங்கிறது நமக்கும் தெரியல. ஏன்னா கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் தெரியும் என்னென்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. ஒரு தடவை நம்ம ஆட்சியை
மாற்றி பார்த்தா நமக்கும் தெரியும். பார்க்கலாம் என்ன தான் நடக்குது, டிஎம்கே ஆட்சியில் என்ன தான் நடக்குது, அப்பா ஆட்சியில் என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே, சக்ஸஸாக இல்லை ஊற்றிக்கிச்சாங்கிறது நாளைக்கு தான் தெரியும். ஓகே, பாய்.